Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரியான ஒரு இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஈஸியா தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். pearls எடுத்துர்க்கேன், ஐ பின், 8 பின், ஏர் ஊக், ஃப்ளவர் கேப், பீட் எடுத்துர்க்கேன், ஸ்டோன் செயின், கோல்ட் கலர்ல silk thread எடுத்துர்க்கேன், scissor, plier, cutter, fabric glue, ஐ பின் எடுத்துர்க்கேன். ட்ராப் ஷேப்பில் ஒரு கொஞ்சம் பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீடில் த்ரெட் எப்படி சுற்றுறதுன்னு தனியாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பீடில் 2 பக்கமும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ ஏன் அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஃப்ளவர் கேப் வந்து இந்த பக்கம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. நம்ம ஸ்டிக் பண்ணலன்னா ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டிக் பண்ணிட்டா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ஆக விடணும். நம்ம சேனலில் எல்லா விதமான ஜுவல்லரி மேக்கிங்கும் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த ஃப்ளவர் கேப் ரெண்டுமே ட்ரை ஆகிடுச்சு. டெக்கரேட் பண்ணுறதுக்காக இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஃப்ளவர் கேப் பக்கத்தில். நம்ம இதில் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். 2 பக்கமும் ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒட்டி நான் ட்ரை ஆக விட்டு எடுத்திருக்கேன். இப்போது இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வேறு கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஒரு 8 பின் எடுத்துக்கோங்க. 8 பின்னில் அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பேர்லை வந்து போடணும். போட்டு எப்பவும் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து கட் பண்ணி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேங் ஆகிறதுக்காக இது. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஐ பின் எடுத்துக்கோங்க. ஐ பின்னில் வந்து இதை போடணும். நம்ம இப்போ செஞ்ச பேர்ல் இதில் போடணும். போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளவர் கேப்பில் இருக்கிற ஹோல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் பேர்ல் போட போகிறேன். நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேர்லை போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம அதை கட் பண்ணி பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த இயரிங்க்கு ஏர் ஊக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டட் பேஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டட் பேஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஏர் ஊக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகினர்ஸ் எல்லாருமே இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். குட்டீஸ் போடுறதுக்கு இந்த இயரிங் நல்லாவும் இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த இயரிங்கு. ஒன்று முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 2 இயரிங்குமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய கலர்ஸில் கூட இதை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.